அமித்ஷா வந்தாலும் பெரிய பேசும் பொருளாக இல்லை இருந்து அண்ணாமலை என்ன செஞ்சாலும் பெரிய பேசும் பொருளாக இல்லைன்னு பொழுது அவர் என்ன சொல்கிறாருன்னா, தொண்டர்களுக்கு 3 மாதத்துக்குள்ளே 10 மடங்கு வளர்ச்சியை நாங்கள் உறுதிப்படுத்துவோம்னு உங்கள் தலைவருக்கு உத்தரவாதம் கொடுங்கன்றாரு. நாளைக்கு விஜய் ஜெயிக்கக்கூடிய லெவலில் நான் வியூகம் வகுத்து கொடுத்தால், இப்போவே வேலை செய்கிறேன்லாம் சொல்லலை, வகுத்து கொடுத்தால் நீங்கள் தோனியை கொண்டாடுவது போல் நீங்கள் கொண்டாடுவீர்கள்னு சொல்கிறாங்க. அதிமுகவுக்கு அவங்க தயாராகிட்டாங்க. அதிமுக முதுகில் ஏறி தான் இந்த முறை நம்ம சவாரி செய்ய போகிறதுல ரொம்ப தெளிவாக இருக்கிறாங்க. அதிமுகவோட கூட்டணி வைப்பதற்கான எல்லா கட்ட பேச்சுவார்த்தையும் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். கிட்டத்தட்ட எனக்கு தெரிந்து 80% அதிமுகவும் பிஜேபியும் கூட்டணி வைப்பதற்கு தயாராகி விட்டார்கள். ரசிகர்கள் வேறு, வாக்காளர்கள் வேறு அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு சமீபத்தில் கமல் அவர்கள். புதுசாக வந்து விஜய்க்கு பாடம் எடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. நீங்கள் என்றைக்கு உங்கள் டார்ச் லைட் வேலை செய்யாமல் பேட்டரி காலியாச்சா என்னன்னு தெரியல, போய் திமுக மேடையில் ஏறி உட்காந்து நீங்கள் அங்கே சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிங்களோ, இதற்கு மேலே வந்து பொதுவெளியில் வந்து அதிமுகவை கமலஹாசன் விமர்சித்தா என்ன சொல்லுவாங்க? நீ திமுக மேடையில் எப்படி பேசுவேன், இப்படி தான் பேசுவேன். செயலாளர் டி.கே. இளங்கோவன் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, விஜயின் அரசியல் அறிவு அவ்வளவுதான் அப்படின்னு அவருடைய பதிலடியை எப்படி கருதுறீங்க? இவர் அறிவு டிப்போ, அவரு புரியுதுங்களா? இவங்க அறிவு டிப்போ. இவங்க தேவனாக்க இவங்க பிஜேபி கூட போய் கூட்டணி வச்சாங்களா இல்லையா சார்? திமுக வச்சாங்கல்ல. உன் அறிவோட அளவு எவ்வளோ நீ சொல்லு பார்ப்போம். நீ எந்த விஷயத்தில் திமுக வந்து பிஜேபி ரொம்ப கடுமையாக எதிர்த்து தமிழ்நாட்டில் மிகப்பெரிய ஒரு பிரச்சனையை நீங்கள் வந்து செஞ்சுருக்கீங்கன்னு சொல்லுங்கள் பார்ப்போம். ஏங்க, ரொம்ப பச்சையாக ஒரு ஆள் வந்து என் மேலே கேஸ் போட நான் நம்மளை கேட்டுட்டு இருக்கிறாப்புல. கேஸ் போடுறதுக்கு உங்களுக்கு துப்பு கிடையாது. பாயிண்ட் ஆஃப் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் சிங்கிதுவன். நம்ம சிறப்பு நிகழ்ச்சியில் நம்ம இணைந்திருக்கிறார் காங்கிரசின் ராவுத்தர் இப்ராஹிம் அவர்கள். வணக்கம். வணக்கம். மக்களின் வாழ்க்கையில் விஜய் மாற்றத்தை கொண்டு வருவார் என பேசியிருக்கிறார் தேர்தல் வியூக வகுப்பாளர் பிரசாந்த் கிஷோர் அவர்கள். அவருடைய கருத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, பிரசாந்த் கிஷோர் அவர்கள் இவ்வளோ கான்ஃபிடண்ட்டாக ஒரு விஷயம் சொல்லும் பொழுது அவருக்கு ரொம்ப தெளிவாக ஒரு விஷயம் புரிகிறது. கிட்டத்தட்ட எந்த வகையான வளர்ச்சியை விஜய் பெற்றிருக்கிறார். நீங்கள் சொன்னது போல், பல நபர்கள் சொல்வது போல் 5 நிகழ்வுக்கு தான் விஜய் வெளியில் வந்திருக்கான்றீங்க. 5 நிகழ்வுக்கு வெளியில் வந்ததுக்கே 90 லட்சம் பேர் வந்திருக்கிறாங்க. இவ்வளோ பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்து விஜய் வந்து ஒரு நிகழ்ச்சி நடத்தினால் அன்றைக்கு தமிழ்நாடு முழுக்க கிடையாது, தேசிய செய்தியாக கிட்டத்தட்ட அது மாறுது. தமிழ்நாட்டில் விஜயோட செய்தி மட்டும்தான் மிக முக்கியத்துவம் வாய்ந்திருக்கு. அமித்ஷா வந்தாலும் பெரிய பேசும் பொருளாக இல்லை இருந்து அண்ணாமலை என்ன செஞ்சாலும் பெரிய பேசும் பொருளாக இல்லைன்னு பொழுது அவர் என்ன சொல்கிறாருன்னா, தொண்டர்களுக்கு 3 மாதத்துக்குள்ளே 10 மடங்கு வளர்ச்சியை நாங்கள் உறுதிப்படுத்துவோம்னு உங்கள் தலைவருக்கு உத்தரவாதம் கொடுங்கன்றாரு. நாளைக்கு விஜய் ஜெயிக்கக்கூடிய லெவலில் நான் வியூகம் வகுத்து கொடுத்தால், இப்போவே வேலை செய்கிறேன்லாம் சொல்லலை, வகுத்து கொடுத்தால் நீங்கள் தோனியை கொண்டாடுவது போல் நீங்கள் கொண்டாடுவீர்கள்னு சொல்கிறாப்புல. அப்போ கிட்டத்தட்ட வெற்றி நிச்சயமாக விஜய்க்கு கிடைக்கக்கூடிய அளவில் சில வேலைகளை நகர்த்தி கொண்டு போகிறாங்கன்றதான் ஒரு விஷயம். அரசியல் எல்லா விஷயத்தையும் வெளிப்படையாக சொல்ல மாட்டாங்க சார். சில விஷயங்கள்லாம் வந்து இலைமுறை காய்முறையை வச்சு செய்யும்பொழுது தான் ஒரு பெரிய அதிர்வலை ஏற்படுத்தும். நீங்கள் 2 நாளாக என்ன பேசிட்டு இருந்தீங்க? காளியம்மாள் வரப்போகிறாங்க, இங்கே வந்து அதிமுகலேருந்து அவங்க வரப்போகிறாங்க, இதுலேருந்து இவங்க வரப்போகிறாங்க. இன்றைக்கி எதாவது நடந்துச்சு? அதில் எதுவுமே நடக்கலை. இதை எப்போ செய்யணும், இந்த நிகழ்வை எப்போ செய்யணுன்றது மாதிரி சில ஸ்ட்ராட்டஜிக்கெலாம் மூவ் பண்ணுற மாதிரி எதை எப்போ செய்யணுமோ ரொம்ப அழகாக செய்வாங்க. பிகே அவர்கள் சொன்ன வார்த்தை இது. கூடுதலாக பிகே வந்து அதிமுக பணம் வாங்கிட்டாரு, அதிமுக ஒப்பந்தம் போட்டாருன்னு சில பேர் பேசினாங்க. பொய்த்து போச்சா? வேஸ்ட்டாக போச்சா? இன்றைக்கு KN நேரு சொல்லியிருக்காரு, பிகேலாம் ஒரு ஆளா, அவர் உள்ளூர்லேயே வேலை போகலை, அவரை கூப்பிட்டு வந்து நீங்கள் வேலை செய்றீங்கன்ட்டு. அப்போ அன்றைக்கி நீங்கள் கூப்பிட்டு வந்து சாப்பிட்டீங்களே தக்காளி சட்னி, அன்றைக்கி நல்லா இருந்துச்சா? இன்றைக்கி வந்தால் ரத்தம் அவங்களுக்கு கரெக்டுங்களா? உங்களுக்கு அன்றைக்கி தக்காளி சட்னி நல்லா புளிப்பாக இனிப்பாக இருந்துச்சு, அன்றைக்கி நீங்கள் சாப்பிட்டீங்கன்னும் பொழுது அப்போது பிகேவை வச்சு தான் நீங்கள் எல்லாருமே வந்து ஒரு விஷயம் பேசிக்கிட்டீங்க. நல்லா யோசிச்சு பாருங்கள் சார். இங்கே ஒன்லி விஜய் மட்டும்தான் சார். விஜயை சார்ந்து தான் எல்லாமே நகர்கிறதுனும் பொழுது விஜயோடைய அழுத்தம், விஜயோடைய மாற்றம் நிச்சயமாக இல்லை. விஜய் சார்ந்து தான் எல்லாருமே நகர்றாங்க. அப்படிங்கும்போது அவர் நடந்த 2 இடைத்தேர்தலாம் மிஸ் பண்ணிட்டாரு. நாடாளுமன்ற தேர்தல் போட்டியிடலன்னு சொல்லிட்டாரு, ஓகே. சட்டமன்ற தேர்தல் தானே இடைத்தேர்தல், அதுல எல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கலாமே. பண்ண மாட்டேன், ஏன் இஷ்டம், என் கட்சி 26 தான் பண்ண போகிறேன், இவ்வளோதான் சார். ரொம்ப சிம்பிள் சார். ஏன் காம்ப்ளிகேட் பண்ணிக்கிறீங்க? விஜய் இதை செய்ய அதை செய்யணும் சொல்வதற்கான அவசியம் யாருக்குமே இல்லை. கட்சி நான் ஆரம்பிக்கணும் நான் தான். ஒருவேளை ரிசல்ட் வந்து 26 கொஞ்சம் ஒரு பேடா வந்துருச்சு அப்படின்னா, அப்ப 2029 அதே மாதிரி தான் ஒரு முடிவு எடுப்பாரா? 2026 பேடா வரும். அதன் பிறகு நடக்கக்கூடிய இடைத்தேர்தல் வந்து போட்டியிடவே மாட்டாரா? 2026 பேடா தான் வரும். நீங்க எப்படி முடிவு பண்ண முடியும்? அரசியல வெற்றி துள்ளி இது வேணாலும் நடக்கலாம், யாருக்கு வேணாலும் நடக்கலாம். அப்போ 26 அதிகாரத்தில் இருக்கவங்க கீழே வரலாம், கீழே இருக்கவங்க மேலே போகலாம், அது இயல்பு. அதிகாரத்தில் இருக்கவங்க இந்த வாட்டி கீழே வருவாங்க, கீழே இருக்கிற விஜய் அவர்கள் நாளைக்கு மேலே போவாங்க. இதான் நடக்கும். நீங்கள் பொறுத்திருந்து பாருங்க. 2027 அப்படி நிகழ்வு நடக்காட்டி நம்ம உட்காந்து பேசுவோம். தமிழ்நாட்டில் லோக்சபா தொகுதிகளுடைய எண்ணிக்கை வந்து குறைக்கப்பட வாய்ப்பு இருக்குன்ட்டு முதலமைச்சர் சொல்லியிருக்கிறாரு. இது தொடர்பாக அனைத்து கட்சிகளுக்கும் வந்து அனைத்து கட்சி கூட்டத்துக்கு வந்து அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கு. மார்ச் 5ஆம் தேதி வந்து கூட இருக்காங்க. இப்போ இந்த தொகுதி குறைப்பு குறித்துலாம் வந்து இன்னைக்கு மத்திய உள்துறை அமைச்சர் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ஸ்டாலின் சொல்வது பொய்ன்னு சொல்லியிருக்காரு. இது குறித்தெல்லாம் விஜய் வந்து பேசியிருக்கலாமே. அப்ப தமிழ்நாடு வஞ்சிக்கப்படுதா? ஏற்கனவே மொழியில வஞ்சிக்கிறீங்க, இப்ப நிதியில வஞ்சிக்கிறீங்க, இப்ப இதுலயும் வஞ்சிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கலாமே. ஏன் விஜய் இந்த கேள்வியெல்லாம் வந்து அங்க மத்திய அரசு உறுதிப்படுத்துச்சா?
நம்ம ஸ்டாலின் சொல்றதை வச்சுலாம் இங்கே பேசிட முடியாது சார். ஸ்டாலின் வந்து 1000 இல்ல ஒரு முதலமைச்சருங்க, ஒரு 8.5 கோடி பேருக்கு ஒரு முதலமைச்சர், ஒரு மக்களுடைய பிரதிநிதி, அவர் ஒரு விஷயத்த சொல்றாருன்னா எப்படி சீரியஸ் இல்லாம எடுத்து அவர் தாங்க கொடுத்த வாக்கு 100% நிறைவேற்றினாரு, இப்ப இல்லைங்கிறாருங்க. அவர் தாங்க அமைச்சர்கள் வந்து தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க. கவர்மெண்ட் ஆபீசர்ஸ் வாங்கலன்னு சொல்றாரு. பாட்டிலுக்கு 10 ரூபாய் வாங்குறாங்களா இல்லையா எக்ஸ்ட்ரா? சொல்லுங்க. தெரியுமில்ல உங்களுக்கும், எல்லாத்துக்கும் தெரியும். வாங்குறாங்க. முதலமைச்சர் இல்லைங்கிறாரு. ஆவின்ல சிறார்கள் வேலை செஞ்சாங்க இல்லைங்கிறாரு. தமிழ்நாட்டில் பெண்களுக்கு எதிரான குற்ற சம்பவமே நடக்கல, எல்லாம் பொய்யான செய்தியை பரப்புறாங்கன்றாரு. இதெல்லாம் உண்மையா? ஒரு முதலமைச்சர் சொல்றதுனாலே நம்ம இங்கே உண்மையை எடுத்துக்க முடியாது சார். அதெல்லாம் நம்ம ரியாக்ட் பண்ண தேவையில்லை. சில விஷயங்களை நம்ம கடந்து போகிறது தான் ரொம்ப முக்கியம். ஏன்னா இவர்கள் அரசியல் ஆதாயத்திற்காக எதை வேணாலும் சொல்லுவார்கள். உதாரணம் கலைஞர் கருணாநிதி சொன்னது. என் நண்பர் எம்ஜிஆர். அப்போ ஒருவேளை 8 தொகுதியை குறைச்சா காங்கிரஸ் சேர்த்துக்குதான் நாங்கள். எம்ஜிஆர் கிட்டத்தட்ட திமுக எப்படி நாடகம் ஆச்சுன்னா, எம்ஜிஆர் என்ற கூடிய நபர் வந்து என் நண்பர், அவர் இறந்து விட்டார்னு பிரச்சாரம் பண்ணாங்க திமுக. அவர் ஹாஸ்பிட்டலில் இருக்கும்பொழுது. அப்போ திமுக அவர்களுக்கு தேவைக்கு எது வேணாலும் செய்யணும் பொழுது நம்ம தீர ஆராயமாக ஒரு விஷயத்தை பேச முடியாது இல்லையா? அதனால விஜய் கடந்து போயிருக்காரு. இவ்வளவுதான். முதலமைச்சர் வந்து பொய் சொல்றாருங்களா? அதில் என்ன மாதிரியான? அப்போ முதலமைச்சர் உண்மை சொல்றாரு நீங்க சொல்லுங்க சார். கொடுத்த வாக்குறுதி 100% நிறைவேற்றி விட்டார். நீங்க உத்தரவாதம் கொடுங்க. கொடுக்க முடியுமா? யாராலுமே முடியாது. எல்லாருக்குமே தெரியும் சார். செயல் குறைஞ்சபட்சமாக 500 கலைஞர் உணவகம் கொண்டு வருவேன் அப்படின்னு 500 அரசாங்க உணவகம் கொண்டு வருவேன். நீங்கள் 500 அம்மா உணவகத்துக்கு போட்டியாக அதையாவது செஞ்சீங்களா? மாதம் கரண்ட் எடுக்கிறது. நீங்கள் முதலமைச்சர் சொன்னதெல்லாம் செஞ்சுட்டாருன்னு நம்மளாம் நம்புறதுக்குனாக்கா நம்ம வந்து ஒரு 50 வருஷம் இல்லை ஒரு 4 வருஷமாக குறைஞ்சி தூங்கிட்டு இப்போ தான் எந்திரிச்சிருக்கணும். யாருமே அப்படி இல்லை. அதிமுகவிலிருந்து பல மாஜிக்கள் வந்து தாவேக்காவில் இணைவாங்க அப்படிங்கிற இதில் வந்து சொல்லப்பட்டுட்டு வந்தது. ஆனால் இன்னைக்கு அந்த இணைப்பு விழா எதுவுமே வந்து நடக்கலை. இதை பார்க்கும்போது ஒருவேளை விஜய் கட்சியில் போய் இணைஞ்சா நமக்கு எதிரால இருக்குமோ அப்படிங்கிறதுல அவங்க எதுவும் யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்களா? நீங்கள் விஜய் அவர்களுடைய கட்சியில் இன்னைக்கு இணைய போகிறாங்கன்னு எந்த அதிகாரப்பூர்வ செய்தியும் வரல. இன்னைக்கு அவர் விஷயம் ஒரு நிகழ்வு நடக்கிறதுனால இன்னைக்கு எல்லாருமே போய் இணைஞ்சிருவாங்கன்னு யூகத்தின் பேரில் எல்லாரும் இவங்களா பேசிக்கிட்டாங்க. அவங்க யாருமே இன்னைக்கு வந்து இணைகிறாங்கன்னு சொல்லல. ஆனால் நிச்சயமாக இணைவாங்க. இல்லை, கடந்த பேட்டியில் கூட ஒரு விஷயம் குறிப்பிட்டிருந்தீங்க. பல மாஜிக்கள் வேணா நீங்கள் பாருங்க வந்து இணைய போகிறாங்க சமீபத்தில் சொன்னேன். 26 நான் சொல்லவே இல்லை. எங்கேயுமே நான் அந்த வார்த்தையை பதிவு பண்ணல. 26 போய் இணைவாங்க நான் எங்கேயுமே பதிவு பண்ணல. ஃபியூச்சரில் பல மாஜிக்கள் கிடையாது, பல கட்சிகளுமே வந்து இந்த இடத்துல பேச்சுவார்த்தை நடத்துவார்கள். பெரிய ஒரு கட்டமைப்பு ஏற்படும் தான் சொல்லியிருக்கேன். தவிர 2020 இன்னைக்கு 26ஆம் தேதி கண்டிப்பாக வந்து காளியம்மாள் போய் சேருவாங்க, அதிமுக ஒருத்தர் போய் சேருவாங்க, காங்கிரஸ் வந்து போய் சேருவாங்கலாம் சொல்லலை. பட் எல்லா கட்சியிலிருந்தும் சீனியர்ட்டில் இருக்கக்கூடிய பல நபர்கள் போய் சேருவார்கள். ஜெயலலிதா அவருடைய பிறந்தநாளில் வந்து பாஜக தலைவர்கள் மாலை அணிவித்து மரியாதைலாம் வந்து செலுத்தியிருக்காங்க. குறிப்பாக நயினார் நாகேந்திரன், அண்ணாமலை வந்து ட்விட்டர் பக்கத்திலே ஜெயலலிதாவுடைய புகழையெல்லாம் வந்து போற்றி புகழ்ந்து எல்லாம் எழுதியிருக்காரு. ஸோ இது எல்லாமே பார்க்கும்போது அவங்க எதுவும் அதிமுக கூட்டணிக்கே நம்ம தயாராகும் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி ஆகிறாங்க சார். அதிமுக அவங்க தயாராகிட்டாங்க சார். அதிமுக முதுகில் ஏறி தான் இந்த முறை நம்ம சவாரி செய்ய போகிறதுல ரொம்ப தெளிவாக இருக்கிறாங்க. அதிமுகவோட கூட்டணி வைப்பதற்கான எல்லா கட்ட பேச்சுவார்த்தையும் நடத்தி கொண்டு இருக்கிறார்கள். கிட்டத்தட்ட எனக்கு தெரிந்து 80% அதிமுகவும் பிஜேபியும் கூட்டணி வைப்பதற்கு தயாராகி விட்டார்கள். தடையாக இருக்கிறது அங்கே ஒரே ஒரு நபர் தான், எடப்பாடி மட்டும்தான். என்ன ஆனாலும் கூட்டணி வைக்கக்கூடாதுன்னு அவர் ரொம்ப தெளிவாக இருக்கிறாரு. என்ன ஆனாலும் கூட்டணி வச்சாதான் நம்ம கொஞ்சமாவது பிழைக்க முடியும்னு பிஜேபி ஒரு பக்கம் தெளிவாக இருக்கிறதுனால எல்லா விதமான அழுத்தத்தையும் கொடுப்பாங்க. இனிமேட்டு வந்து ஜெயலலிதாவை புகழ்வாங்க, எம்ஜிஆரை புகழ்வாங்க, இனிமேட்டு எடப்பாடியவும் புகழ்வாங்க. வெயிட் பண்ணி பாருங்க. இல்லை, அண்ணா ஜெயலலிதா போன்றவரை வந்து கடுமையாக அட்டாக் பண்ண அண்ணாமலையை எப்படி ஏடிஎம்கே சீனியர்கள் வந்து அசப்ட் பண்ணுவாங்கன்னு நான் கேட்குறேன். ஆனால் வந்து பிஜேபி புகழும்னு சொல்கிறேன். ஓகே, தான் தேவைக்கு என்ன வேணாலும் செய்யக்கூடியதான் பிஜேபின்னும் பொழுது நீங்கள் எடப்பாடியும் நாளைக்கு துதி போடுவாங்கன்னு சொல்கிறேன். நீங்கள் பாருங்கள், துதி போடுவாங்க. அந்த இடத்துல அண்ணாமலை இருப்பாரா இல்லையான்னு நமக்கு தெரியாது. ஆனால் எடப்பாடியும் புகழ்வாங்க, இல்லை எடப்பாடியை ரீப்ளேஸ் பண்ணிட்டு வேறு ஆளை கொண்டு வந்து அவங்கள புகழ்வாங்க. ஒட்டுமொத்தமாக அவர்களுடைய கூட்டணிக்கான எல்லா விதமான வேலையும் செய்து விட்டார்கள். ரசிகர்கள் வேறு, வாக்காளர்கள் வேறு அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு சமீபத்தில் கமல் அவர்கள். ஸோ இது வந்து டைரக்டாக விஜய்க்கு தான் வந்து அவர் அட்டாக் பண்ணுறாரு, விஜய் தான் அட்டாக் பண்ணுறாரு அப்படிங்கிறதுல வந்து நிறைய தாவேகா தொண்டர்கள் வந்து கமலுக்கு எதிராக எழுதிட்டு வராங்க. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார்? ரசிகர்கள் வேறு. இன்னும் சொல்ல போனாக்கா 20 வருஷத்துக்கு முன்னாடி நான் வந்திருந்தா நான் நிற்கக்கூடிய இடம் வேறு, நான் பேசியிருக்கக்கூடிய விஷயம் வேறுன்றாரு. ஏன் வரல? 20 வருஷத்துக்கு முன்னாடி ஏன் வரல? அப்போது பீக்கில் இருந்தபோது நீங்கள் வரல. அப்போ பீக்கில் இருக்கும்போது இப்போ யார் வந்திருக்கிறா? விஜய் வந்திருக்கிறாரு. அப்போது உங்களுக்கு கிடைக்காத அங்கீகாரம் விஜய்க்கு கிடைக்கும்ன்றது அங்கேயே கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. அப்படின்னும் பொழுது நீங்கள் இனிமேட்டு வந்து இது புதுசாக வந்து விஜய்க்கு பாடம் எடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. நீங்கள் என்றைக்கு உங்கள் டார்ச் லைட் வேலை செய்யாமல் பேட்டரி காலியாச்சா என்னன்னு தெரியல, போய் திமுக மேடையில் ஏறி உட்காந்து நீங்கள் அங்கே சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிங்களோ, இதற்கு மேலே வந்து பொதுவெளியில் வந்து அதிமுகவை கமலஹாசன் விமர்சித்தா என்ன சொல்லுவாங்க? நீ திமுக மேடையில் எப்படி பேசுவேன், இப்படி தான் பேசுவேன்பாங்க. நாளைக்கு திமுகவே ஒரு விமர்சனம் பண்ணாலும் யாராவது நம்புவாங்களா? முதல் எதிர்ப்பு, அதுக்கப்புறம் அங்கே போய் ஒரு எம்பி சீட்டுக்காக நிற்பனும் பொழுது அவருடைய கிரெடிபிலிட்டியை அவர் இழந்துட்டார். ஸோ நம்பகத்தன்மை இழந்துட்டார். கட்சியில் இருக்கக்கூடிய எல்லா நபரும் இழந்துட்டார் பொழுது இனி அவர் சொல்லக்கூடியதை சினிமா ரீதியாக இருக்காது கலைஞர்கள் அட்வைஸ் பண்ணுங்கள், ஏற்றுப்பாங்களே தவிர அரசியல் ரீதியாக நீங்கள் பண்ணக்கூடிய அட்வைஸை யாரும் ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இல்லை.
நீங்கள் தோல்வி அடைந்து விட்டீர்கள். பாசிசம் பாயாசம் குறித்து விஜய் வந்து பேசியிருக்கிறது டைரக்டா பிஜேபி அண்ட் டிஎம்கே தான் சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்க முடியாது. அவரும் வந்து கொள்கை எதிரி அரசியல்னு சொல்லிட்டாரு. இதற்கு பதிலடி கொடுக்கும் விதமாக திமுகவின் செய்தி தொடர்பா செயலாளர் டி.கே. இளங்கோவன் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, விஜயின் அரசியல் அறிவு அவ்வளவுதான் அப்படின்னு இருக்கு. அவருடைய பதிலடியை எப்படி கருதுறீங்க? இவர் அறிவு டிப்போ, அவரு புரியுதுங்களா? இவங்க அறிவு டிப்போ. இவங்க தேவனாக்கா இவங்க பிஜேபி கூட போய் கூட்டணி வச்சாங்களா இல்லையா சார்? திமுக வச்சாங்கல்ல. உன் அறிவோட அளவு எவ்வளோ நீ சொல்லு பார்ப்போம். நீ எந்த விஷயத்தில் திமுக வந்து பிஜேபி ரொம்ப கடுமையாக எதிர்த்து தமிழ்நாட்டில் மிகப்பெரிய ஒரு பிரச்சனையை நீங்கள் வந்து செஞ்சுருக்கீங்கன்னு சொல்லுங்கள் பார்ப்போம். ஏங்க ரொம்ப பச்சையாக ஒரு ஆள் வந்து என் மேலே கேஸ் போட நான் நம்மளை கேட்டுட்டு இருக்கிறாப்புல. கேஸ் போடுறதுக்கு உங்களுக்கு துப்பு கிடையாது. இங்கே அவர் இருந்து ஞானசேகரனை பற்றின தரவுகள் எடுத்து வெளியே வராரு, எதுவுமே பேச கிடையாது. முதல்ல துரைமுருகனுக்கு என்னாச்சு, ஏன் இது வரைக்கும் அதை பற்றி நீங்கள் சொல்லவே இல்லை? விஜய் தும்முனா அதுக்கு பதில் சொல்கிறேன். உங்கள் கட்சியோடைய இன்றைக்கி அவர் தான் பெரியப்பா நினைக்கிறேன் கட்சியில். இவர் அப்பானா அவர் தான் பெரியப்பாவாக இருக்கணும். பெரியப்பா போய் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆனாரே, அதை பற்றி ஏன் பேசலை? நீதிமன்றம் வந்து இன்றைக்கி வந்து செந்தில் பாலாஜி இன்னும் அமைச்சராக போகணுமா வேணாமான்னு அடுத்த கருத்து கொண்டு போயிட்டு இருக்கு. 2G வழக்கை எடுத்து கொண்டு போய் விசாரிப்பதற்கான எல்லா வேலையும் செய்யுது. உங்கள் கட்சி பிரச்சனை ஓராயிரம் பிரச்சனைக்கு அதை பற்றி ஏன் பேச மாட்டேன்? அடுத்தவர்கள் என்ன சொன்னாலும் நாங்கள் வந்து ஜெயிலுக்கு போகலாம் தயாராகிட்டோம். என்ன ஜெயிலுக்கு போக தயாராகிட்டோம்? நீங்கள் உண்மையாலுமே ஸ்டாலின் மீசால கைது பண்ணீங்களா? ஷா கமிஷன் ரொம்ப தெளிவாக சொல்லுது, மீசா காலத்தில் தான் கைது செய்யப்பட்டார் ஸ்டாலினை தவிர மீசாவுக்காக கைது செய்யப்படலைன்னு சொல்கிறாங்க. நீங்கள் ஜெயிலுக்கு போகிறோன்னு ஒரு உருட்டுறது, தமிழுக்காக உயிரை கொடுப்போன்றது ஏன் கொடுக்க வேண்டியதானே? 12ஆம் வகுப்பு வரைக்கும் தமிழ் மேண்டிட்டரி. ஒரு அரசாணை வெளியிடறதுக்கு துப்பு கிடையாது. நீ தமிழுக்காக வந்து நாங்கள் வந்து உயிரை கொடுப்போம், ஹிந்தி எதிர்ப்புன்னு சொல்லி கபட நாடகம் ஆடுறீங்களே. திமுக முதல்ல உங்கள் சித்தாந்தம் என்ன? என்ன சித்தாந்தத்துக்கு ஆரம்பித்த இன்றைக்கி எங்கே வந்து நிற்கிற நீ? சேகர் பாபு என்ன சார் பேசிகிட்டு இருக்கிறாரு? ஆன்மீக ஆட்சியா என்ன சொல்லிட்டு இருக்காரு? அப்படி தானே பேசிகிட்டு இருக்காரு. நீ என்ன சித்தாந்தத்துக்கு பெரியாரை உள்வாங்கின, அண்ணாவை உள்வாங்கின? நீ எதற்காக ஆரம்பிக்கப்பட்ட? வறுமையை ஒழிக்கணும்னு சொல்ல ஒழிச்சிட்டியா? சாதியை ஒழிப்போன ஒழிச்சியா? ஏன் புல்லட் ஓட்டினா இன்னமும் வெட்டிக்கிட்டு இருக்கிறாங்க காட்டுங்களா? நீ ஆன்மீக அரசியலை தூக்கி கையில் சுற்றிக்கிட்டு இருக்கிற, வேலை தூக்கிட்டு அப்பா பிள்ளையை சுற்றிக்கிட்டு இருக்கிறாங்க. பொழுது என்ன அரசியல் பண்ணுற? உன் சித்தாந்தத்தை விட்டு கொடுத்துட்டு வந்து வெக்கம் இல்லாமல் பேசிட்டு இருக்கீங்க. என்ன சித்தாந்தன்றதை முதல்ல நீ கற்றுக்க, படிச்சுக்க. முதல்ல வந்து பேக் டு தி ஃபார்முக்கு நீங்கள் வாங்க. நீங்கள் முழுக்க திமுக பிஜேபியாக மாறிட்டு வருது. ரஜினிகாந்த் ஆன்மீக அரசியல்ன்றாரு, பிஜேபி ஆன்மீக அரசியல்ன்றது. நீங்கள் ஆன்மீக அரசியல் செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க உட்காந்துக்கிட்டு. நீ வந்து இவ்வளோ தெளிவாக வந்து நீங்கள் கொண்டு வந்து விஜய குற்றம் சாட்டுன்றது முட்டாள்தனம். முதல்ல உங்கள் சித்தாந்தத்தை ஒருத்தன் எவனா விட்டு கொடுப்பானா? தாய்நாடு தாய் மண்ணு தாயை விட்டு கொடுத்தேன் வளர்ந்த சரித்திரமே கிடையாது. உங்கள் கட்சியோட கொள்கை கோட்பாட்டை நீ விட்டு கொடுத்துருக்கும் பொழுது உங்களுக்கான அழிவு தொடங்கிருச்சுன்னு அர்த்தம். அதை முதல்ல புரிஞ்சுக்கங்க திமுக. இதுவரை உங்கள் பல்வேறு நன்றி. நன்றி.